கனமழை வெள்ளத்தால் சென்னை கே நகர் குப்பை மேடாக மாறியுள்ளது. மழை வெள்ளத்தால் பழுதான வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் மக்கள் குப்பையில் வீசி எறிந்துவிட்டனர். இதனால் ஏற்பட்ட பெரும் இழப்பை ஈடு செய்ய முடியாமல் அவர்கள் தவித்து வருகின்றனர். இது பற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சாரதா. நான் தற்போது கே நகர் அண்ணா நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருவழி சாலையாக இருந்தது. ஆனால் தற்போது சென்னையில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பின் காரணமாக குப்பைகள் அதிகமாக இருப்பதால் இங்கு அருகில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து குப்பைகள் இங்கு வந்து குவிக்கப்படுகின்றன. கடந்த 4 நாட்களாகவே சாலையின் ஒரு புறம் முழுவதுமாக குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த நேற்று மாலை முதல் இன்று காலை வரை மட்டுமே 300-400 டன் அளவான குப்பைகள் இங்கு இருக்கக்கூடும் என்று இங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் கூறுகின்றனர். பொருட்சேதம் அதிகமாக ஏற்பட்டிருப்பதால் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் குப்பைகளாக வெளியேறி அவை சேகரிக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு பரிதாபக்கூடிய நிலை என்னவென்றால், மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான அரிசியும் பருப்பும் கூட முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. நியாய விலை கடைகளும் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய அரிசி மூட்டைகள், பருப்பு மூட்டைகள் மொத்தமாக சேதமடைந்துள்ளன. தற்போது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளில் இருந்து 200 மூட்டை அரிசிகள் இங்கு சேதமடைந்து இங்கே வந்து கொட்டப்படுகின்றன. இங்கு இருக்கக்கூடிய குப்பையானது இங்கிருந்து சேகரிக்கப்பட்டு வள்ளுவர் கோட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து குப்பை கொட்டும் கிடங்கான பெருங்குடிக்கு எடுத்து செல்லப்படும். மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் அடிப்படை தேவையான அரிசியும் பருப்பும் கூட வந்து தற்போது வீணாகியுள்ளது. இந்த இழப்பை மக்களும் அரசாங்கமும் எப்படி ஈடுகட்டப் போகிறது என்பது பெரிய சவாலாகவே இருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஸ்வரனுடன் சாரதா.